வணக்கம். இது உங்கள் டெக்மார்ட் சோலார். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் பக்கத்தில் தான் இருக்கிறோம். கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி வந்து 740 அடி போரில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் மோட்டர் போட்டிருந்தாங்க. அது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் நேரில் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு மோட்டர் ரெடியான பாருங்கள், இல்லை புது மோட்டர் போடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே கஸ்டமர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருந்தாங்க. பேனல் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அதையும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பேனல் கொண்டு போயிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெச்பிக்கு டிரைவும் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் மோட்டாராவில் 3 ஹெச்பி 500 அடிக்கு வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். கஸ்டமருக்கு காலையில் நேரமே போனதுனால ஒரு 6 பேனல் 540 பேனல் செக்கிங்க்காக நான் காலையில் நேரமே போட்டு அதுக்கப்புறமேட்டு பேனல் ஏற்றிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு முன்னாடியே பேனல் 6 பேனலையும் போட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் சீரிஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழைய மோட்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததில் மோட்டர் கம்ப்ளைண்ட்டு. அதனால் உடனே வந்து நம்மளுடைய டிராக்டர் மூலிமா எடுக்கிற மாதிரி போர்வெல் எடுக்கிற மாதிரி வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரில் வச்சுருந்தோம். அவங்களுக்கு கால் பண்ணோம். டிராக்டரோடு வந்தாங்க. வந்துட்டு பழைய மோட்டரை கழட்டிட்டு புது மோட்டரை வந்து போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்தில் பழைய மோட்ரு அதாவது காலம் பைப் போட்டிருந்தாங்க. காலம் பைப்பை வந்து அப்படியே மேலே இழுத்து அப்படியே பழைய மோட்டரையும் கழட்டி போட்டு டெக்ஸ் மோட்டாரோட 3 ஹெச்பி மோட்டரை வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை பக்காவாக முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி நாங்கள் முடியல பார்த்திங்கன்னா ஒரு 1 மணியாட்டம் ஆயிடுச்சு. புது மோட்டர் வந்து பழைய மோட்டர் கழட்டிட்டு பழைய மோட்டர் பார்த்திங்கன்னா ரிப்ஸில் போட்டிருந்தாங்க. அது ஆகாது. அது வந்து பிஎல்டிசி டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசிலேயே ரன் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கரண்ட் சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா கூட கஸ்டமர் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஏசிலேயே ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால் 3 ஃபேஸில் 3 ஹெச்பி மோட்ரு வாங்கி போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் கம்பல்சரியாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து மோட்டருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி வந்து மோட்ரு இன்ஸ்டால் பண்ணி எல்லா பக்கமும் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரக்சரில் பேனலில் வந்து 540 பேனல் எல்லாமே ஏற்றி பக்காவாக இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாகவும், சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா லோயராகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேட்டிடியூட் லாண்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பக்காவாக இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். தண்ணி பாருங்கள், நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வந்தது. விவசாயத்துக்கு ரொம்ப வந்து இந்த தண்ணி போதுமானது. அவங்களுடைய விவசாய பூமின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஏக்கரா தான் இருக்கும். கஸ்டமர் வந்து பழைய மோட்டரோட தண்ணி நல்லா இருக்குது, எனக்கு நல்ல திருப்தியாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து தண்ணி பக்காவாக எடுத்து கொடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணியோடைய ஈல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தண்ணி நல்லா ஃப்ளோ. தண்ணி பாருங்கள் பக்காவாக இருக்குது. ஒரு 500 அடிக்கு தான் நாங்கள் வந்து மோட்டர் ஃபுல்லாக இறக்கியிருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மோட்டர் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.